தமிழ் சினிமாக்களில் ஒரு சில காலகட்டத்தில் வந்து லவ் ஸ்டோரினாலே ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு. பார்த்த உடனே வர காதல், பார்க்காம காதல், இது மாதிரியான ஒரு டெம்ப்ளேட் இருந்துச்சு. இது ஒரு 80s to 90s வரையும் வச்சுக்கோங்க. 20s டைமில் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, காதல் அப்படின்றது ஒரு உருப்படாத ஒரு பையன், அவனை திருத்துற ஒரு பொண்ணு லைஃப்ல வந்து மாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டு, அதில் சேர்ற மாதிரி சேராத மாதிரி இது மாதிரியான நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து ஒரு 2015 இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லவ் ஸ்டோரி வந்து நிறைய வரவே இல்லை. அந்த டயத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஃபேபுலஸான ஒரு லவ் ஸ்டோரி எதுன்னு பாத்தீங்கன்னா 96 தான். அதுக்கப்புறம் 2022க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா டாடா மாதிரி, லவ்வர் மாதிரி, இப்போ இந்த ஸ்வீட் ஹார்ட் மாதிரி இந்த மாதிரியே வந்துட்டு லவ் ஸ்டோரியை வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டா ஒரு படமா பண்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமா நடக்கிறது ஒரு ஹெல்த்தியான விஷயமா நான் வந்து பாக்குறேன். எப்படி வந்து டாடா பண்ணும் பொழுது கவின் அவர்களுடைய ஆக்டிங் வந்து மெச்சூர்டா தெரிஞ்சிச்சோ, அதே மாதிரி இதுல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரியா அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு மெச்சூர்டா இருந்துச்சு. இந்த படம் வந்து முதல் பாதியில ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு ஒரு சில சீன்கள். மற்ற சீன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. குறிப்பா இன்ட்ரோ பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ட்ரோ பிளாக் அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் ஆஃப் போன விதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எமோஷனல் டிராபேக்ல அந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூவோட சேர்ந்து பேசின விதங்கள், அந்த டிராமா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இது வந்து குட் கண்டென்ட், ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு படம் தான் ஸ்வீட் ஹார்ட் படம். தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.